பாம்பன் பாலத்துக்கு வந்து பார்வையிடுறதுக்காக பல மாநிலத்திலேருந்து வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. கர்நாடகா बेंगलुरु से आ रहे हैं। ये देखने के लिए कैसा है दरगाह? वो किसका नाम है? दरगाह देखने के लिए ये रास्ता में जा रहे हैं। ये रास्ता के साथ आपको कुछ मालूम है तो आप बताओ। ये रास्ता का मैं भी पहली बार आया हूँ। ये अल्लाह की शान है, अल्लाह की कुदरत है, ये चीज़ को मैं देखने आया இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாலம் தான் அவங்களும் ஃபஸ்ட் டைம் வர்றாங்களாம். ஏதோ தர்காவுக்கு போகிறாங்க. தர்கா போகும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய் எம்எஸ்பிஎஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் செல்லும் வழியில் பாம்பன் பாலம் இருக்குது. இந்த பழைய ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக் வந்து பழுதாக இருக்கிற காரணத்தினால புதிதாக நம்மளுக்கு வந்து தமிழக முதல்வரும் மத்திய அமைச்சர்களும் சேர்ந்து அதை கட்டித்தர போகிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ரயில்வே மேம்பாலம் வந்து பாம்பன் பாலம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்போ புதிய வெள்ளையர்களோட ஒத்துழைப்போடு கட்டப்பட்டது. அது இந்த புதிய மேம்பாலத்துக்கு வந்து 545 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து மக்களுக்கு கப்பல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் ரொம்ப இலகுவாக டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டு ட்ரெயின் போகும்போது நல்ல அருமையாக ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அப்போ கப்பல் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் முறையில் ஓப்பன் ஆகி பாலம் ஓப்பன் ஆகி கப்பல் போகிறதுக்கு இலவாக இருக்கும். இதை சுற்றி உள்ள பாருங்கள், ரொம்ப அருமையாக அமைத்திருக்கார்கள். அதுமாரி ரோடு வசதியும் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஒரு முறை பாம்பன் பாலம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடும் கடல், அந்த சைடு கடல், அங்கிட்டு இந்த சைடும் கடல், எல்லா போட்டும் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக உள்ள போட்டு, அதுக்கு அந்த சைடு வந்து தீவு இருக்குது. மேம்பாலம் வந்து இதுலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தீவை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து இது செய்யப்பட்டது. இது புதிதாக நம்மளுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த ஒரு புதிய ரயில் பாதையை அமைத்திருந்து இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் இதை பற்றி தெரிந்திருந்தால் இதை பற்றி கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க.